கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் அன்பும் கிருபையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த நாளை நாம் ஒவ்வொரு வாரமும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் வேதத்திலிருந்து அவருடைய மறைப்பொருள்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் போன வாரம் வரைக்கும் நம்ம ஒரு டாபிக் பார்த்து முடிச்சிருக்கோம், கேரக்டர் டெவலப்மெண்ட். குணலட்சணங்களை எப்படி நம்ம பெருக்கிக் கொள்றது அப்படிங்கிற அடிப்படையில் குணலட்சணங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் அந்த குணலட்சணங்கள் தேவனிடத்துல நம்ம கொண்டு போய் எப்படி சேர்க்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அன்பை பற்றி படிச்சுட்டு அன்போட இணைந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றி நம்ம படித்து 11 வாரங்கள் நிறைவு செஞ்சிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம எங்கே போக போறோம்னா வழக்கமாக பார்க்குற அதே மெத்தட் தான் தீர்க்க தரிசனங்கள் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் விசேஷமாக இப்போ நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் இல்லை, 3 புஸ்தகங்களை நம்ம ஒன்றா படிக்க போகிறோம். 3 புஸ்தகங்களை நம்ம ஒன்றாக படிக்க போகிறோம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 4 புஸ்தகங்களை ஒன்றா படிக்க போகிறோம் நம்ம எடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்க போகிற சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம படிக்கணும்னா மினிமம் இன்னொரு 3 புஸ்தகங்கள் நம்ம படிக்க வேண்டி வரும். தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, 3 புஸ்தகங்களை படிக்க வேண்டி வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகேமியா. அப்புறம் நீங்கள் ராஜாக்கள் 4 புஸ்தகங்கள்லாம் அப்பப்போ நம்ம டச் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இது 3மே 4 விஷயம், 4 புஸ்தகங்களும் ஒரு பேரலான இணையான விஷயத்தை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சகரியா புஸ்தகத்தை எந்த அணுகுமுறையில் பார்க்க போறோம்னா முதல்ல தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு ஏன் சொல்லப்பட்டுச்சு, அதோட அர்த்தம் என்ன, தீர்க்க தரிசனத்தின் நேரடியான அர்த்தம் என்னங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன. இந்த அடிப்படையில் நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருக்கோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முழுசா பார்த்திருக்கோம். இங்க உட்கார்ந்து இருக்க நிறைய பேருக்கு எசேக்கியேல் புஸ்தகத்தை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு முதல்ல கிடைக்கல. அதுக்கப்புறமா நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் ஆரம்பிச்சோம், அதுவும் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான், அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சோ முதல்ல இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ அவங்களுக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அர்த்தம் என்ன, இதை எதுக்காக தேவன் அவங்களுக்கு சொன்னாரு, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி டைப் அண்ட் ஆன்டி டைப் முறையில் தான் நம்ம படிக்க போறோம். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசியை பத்தி முதல்ல படிச்சிடலாம். யாருன்னு கேட்டீங்கன்னா சகரியா புஸ்தகம் எழுதுறது யார், ஐயோ சரி வரமாட்டீங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதுறது சகரியா. வேதத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகளை 2ஆ பிரிக்கலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசி, கரெக்ட், மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சகரியா மேஜர் ப்ராஃபட்ல வராரா மைனர் ப்ராஃபட்ல வராரா, மைனர் ப்ராஃபட்ஸ். அதுலயும் 11வது ப்ராஃபட் அப்படின்னு சொல்லலாம். 11வது ப்ராஃபட் சொல்றப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது, 11ஆம் மணி வேளையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் சொல்றது கரெக்டா பொருந்துங்கிற மாதிரி படுது மனசுக்குள்ள. அதனால 11வது மைனர் ப்ராஃபட் தீர்க்கதரிசி தான் இவரு. இவருடைய பிறப்பை பத்தி பர்சனல் விஷயங்களை பத்தி அதிகமா பைபிள் இல்லை, ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. அந்த விஷயங்கள் என்னங்கிறத நம்ம அப்படியே கூர்ந்து கவனிக்கும் போது இவர் யூதாவுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட் ஆஃப் ஜூதா. 10 கோத்திரம் கிடையாது, 2 கோத்திரங்கள் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இவர் லேவி கோத்திரத்துல வந்தவர். இவர் ஆசாரி ஊழியம் செய்ய வாய்ப்பை பெற்ற ஒரு லேவி குடும்பத்திலிருந்து வந்ததான் இந்த சகரியா. அடுத்து இவர் எங்க பிறந்தாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாபிலோன் சிறையிருப்புல யூதர்கள் இருக்கும்போது அங்கதான் என்ன பண்ணிருக்காருன்னா பிறந்திருக்காரு. சோ இது சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸ். இவர் பேருக்குரிய அர்த்தத்தை அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இவர் யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ரீகால் பண்ணிடலாமா ரைட். முதல் பாயிண்ட், யூதா கோத்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. 2வது பாயிண்ட், இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். 3வது பாயிண்ட் எங்க பிறந்தாருன்னா பாபிலோன் சிறையிருப்புல யூதர்கள் இருக்கிறப்ப அங்க ஒரு யூத குடும்பத்துல லேவி கோத்திரத்துல பிறந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சகரியா. சோ இந்த சகரியாவுக்கு என்ன அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, எந்த அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்கிறேன். நேபுகாத்நேச்சர் படையெடுப்பு பத்தி தெரிஞ்சிருக்காது, அருமையான பதில். மோசேயை பத்தி தெரிஞ்சிருக்காரு, பார்த்துருக்க மாட்டாரு. இதை கேட்கணும், அவருக்கு எந்த அனுபவம் இருக்காதுன்னா இந்த தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துல இருந்த ஒரு அனுபவம் அவருக்கு கிடையாது. ஆனா இஸ்ரேல் தேசத்துல இல்லைங்கிறதுக்காக தேவனை பத்தி தெரியாம போயிருப்பா இவருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யார் சொல்லி கொடுத்துருப்பா, கண்டிப்பா அவருடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும். அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இவங்க லேவி கோத்திரமா இருக்கிறதுனால கட்டாயமா தேவனை பத்தின இன்ஃபர்மேஷன் இவருக்கு இருந்திருக்கணும். சோ தேவன் மேல ஆரம்பத்துல இருந்து ஒரு பற்றுதல் இவருக்கு இருந்ததுனாலதான்
தேவன் ஒரு பட்டுதல் வச்சு இந்த தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். தரியு ராஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெர்சியா ராஜாக்கள், மேதோ பெர்சியா ராஜாக்களை பத்தி மனசுக்குள்ள அப்படியே ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துருங்க. பாபிலோனுக்கு அடுத்தது வந்து 2வது உலக பேரரசு மேதோ பெர்சியா ராஜ்யம். அந்த மேதோ பெர்சியா ராஜ்யத்துல ஒரு ராஜா தான் தரியு. அந்த தரியு ராஜா அரசாண்ட செகண்ட் இயர் 2ஆம் வருஷத்தில் 8ஆம் மாதம் இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இது வந்து ஒரு அறிமுகத்துக்காக பார்க்கப்பட்ட ஒரு வசனம். அப்ப இவர் அப்பா பேர் என்ன? பெரகியா. தாத்தா பேர் என்ன? கரெக்டா? என்ன ஒன்று சொல்லி பார்க்க வேண்டியது. தாத்தா பேரு இத்தோ, அப்பா பேரு பெரகியா. இவரை பத்திர சிறப்பம்சம் ஏதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு சொல்லி கடை இருக்கு. எங்க இருக்கு? இவரை பத்திர சிறப்பம்சம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கான்னு சொல்லி கேட்கிறேன். நல்லா தெரியுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பத்தி பேசியிருக்காரு. அதான் ஸ்பெஷாலிட்டி. வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த. நல்ல கவனிங்க. நீங்கள் கொலை இல்ல, நீங்க ஃபேனை திருப்பி வைத்தது தான் பாக்குறீங்க. கொலை செஞ்சதை பார்க்கல நீங்க. ஓகே போதும். ஓகே, வழக்கத்தோட கூடுதலான ஹீட். ஓகே, சோ மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஓகே. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும். அப்ப இவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? கொண்டிருக்காங்க. இது யார் சொல்றா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இத வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னார். எருசலேமே கோரிக்கு போயிருங்க உடனே நேரம். வெள்ளிக்கிழமையில் அப்படித்தான் இருக்கு. எருசலேமே முதல் போய் நகவலி தீர்க்கதரிசிகளை அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. சோ என்ன பண்ணிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இவருடைய வாழ்க்கையில விளங்குது. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கொலை செய்த பூமியின் மேல் சிந்தப்பட்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்யுங்கள். சோ உங்க மேல எல்லா பழியும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டா நம்முடைய ஆண்டவர் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். சரிங்களா? இப்ப ஒரு விஷயம் நமக்கு என்ன நல்லா புரியுதுன்னா, இவர் வந்து தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை இருந்த போது கூட ஒரு லேவி கோத்திரத்துல லேவியின் குடும்பத்துல பிறந்ததுனால தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாரு. தேவன் மேல கண்டிப்பா பற்றுதலா இருந்திருக்க வேண்டும். தேவன் இவர் மேல ஒரு அன்பு வச்சதுனாலதான் இவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்து இவர் அனுப்பினார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் என்ன பண்ணிட்டாங்க? கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்ப தேவனுக்காக சாகரத்துக்கு கூட கொடுத்து வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது யாருக்குன்னா சகரியாவுக்கு நடந்திருக்கு. அப்படின்னா கட்டாயமா சகரியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரா அல்லது தேவன் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரா? கண்டிப்பா தேவன் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளை பூரா நீங்க என்ன பண்றீங்க? கொலை பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சோ சகரியா புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சகரியாவை பத்தி படிச்சாச்சு. அடுத்து சகரியா புஸ்தகத்தை பத்தி படிக்கலாம். சகரியா புஸ்தகத்தை எத்தனையாக பிரிக்கலாம்? யாராவது வீட்டுல படிச்சுட்டு வந்தீங்களா? வழக்கமா நம்ம பார்க்க அந்த ஸ்டைல்ல போனா தான் பேக்ரவுண்ட் கரெக்டா செட் பண்ணா தான் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் டைப் அண்ட் ஆன்டிடேட் கரெக்டா பொருத்த முடியும். சோ முதல்ல ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகத்தை பத்தி நம்ம படிச்சிடணும். புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி புஸ்தகத்தை பத்தி படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு முதல்ல இப்ப நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பத்தி படிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எத்தனையாக பிரிக்கலாம்? படிக்கல யாருமே இல்லையா? சோ பரவாயில்ல. மேஜரா பாத்தீங்கன்னா அது ரொம்ப மேலோட்டமா பாக்குறப்ப அதை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பரவாயில்ல, ஈஸி மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது மேஜர் பிரிவுகள் தான். சோ முதல்ல இந்த மேஜர் பிரிவுகளுக்கு தலைப்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஒவ்வொரு பிரிவும் என்னங்கிறது விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட், ஸ்பீடா என்னன்னே போட்டா பார்ட் 1 பார்ட் 2 எப்படி எழுதி பாருங்க. சோ பார்ட் 1 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் எதிர்காலம், ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தின் எதிர்காலம்.
எனக்கு எல்லாத்தையும் 2 நிமிஷம் இப்ப டைம் ஆகுது, அதிகமா இருக்கு எனக்கு. ஓகே, சோ இஸ்ரேலின் எதிர்காலம். ஏன் இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை பத்தி பேசணும்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்காலமே இல்லாம இருக்காங்க. இவர் தீர்க்கதரிசனம் சொல்றப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபியூச்சரே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்னு சொல்றதுக்காக தான் முதல் செக்ஷன் எடுத்திருக்காரு. இரண்டாவது செக்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 பாரம், 2 பர்டன், இஸ்ரேல் ஜனங்கள் மேல சுமத்தப்பட்ட 2 பாரங்கள். அதான் செகண்ட் பார்ட். சரிங்களா? சோ மேஜர் பிரிவுகளை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் எதிர்காலம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 பாரங்கள். சோ முதல் பார்ட்ட இஸ்ரேல் எதிர்காலத்தை எப்படி பிரிக்கலாம்னா இப்படி பிரிக்கலாம். மனப்பாடம் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுக்காக பிரிவுகளை குறைச்சிருக்கேன். இதுக்கு நோட்ஸ் கொடுக்க முடியாது, பிரிண்ட் பண்ணி சொல்லல, இல்லாட்டி நோட்ஸ் கொடுப்போம், நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டாம்ட்டு ஸ்பீடா எழுதி கொஞ்சம். ஏன் எழுதுறீங்க எனக்கு தெரியும், அடுத்து கேட்பேன். ரைட், போலாம் அடுத்துக்கு. சோ நீங்க சொல்லிருங்க முதல் பார்ட்ல முதல் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வசனம் 1ல இருந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுக்கு என்ன தலைப்புனா மனம் திரும்ப அழைப்பு முதல்ல கொடுக்கிறார் சகரியா. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மனம் திரும்பும் அழைப்பை முதல்ல வந்து அவர் கொடுக்கிறார். ரைட், அடுத்தது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து மிகப்பெரிய செக்ஷன் தான். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தலைப்பு. அதுன்னு கேட்டீங்கன்னா 8 இரவு தரிசனங்கள் அப்படிங்கிற கரெக்ட். 8 விஷன் சகரியா பார்த்த 8 விஷன்ஸ் நைட் டைம்ல பார்க்கறாரு. சோ சகரியா பார்த்த 8 விஷன்ஸும் 8 காட்சிகளும் 8 தரிசனங்களும் இரண்டாவது பகுதி. அது வசனம் 7ல இருந்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அடுத்து 3ஆவது செக்ஷன் வசனம் 6 9ல இருந்து 6 15 வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா முடிசூட்டப்படுதல். இப்போ ஒரு கேள்வி நம்ம மனசுல வரணும், யோசுவா எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாரா? கேள்வி மனசுல வரல விட்டுருங்க, வந்ததுன்னா இன்னைக்கு பாருங்க. அந்த யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. அது யாருங்கிறது பேரோட பின்னாடி பார்க்கலாம், அப்பா பேரோட பின்னாடி பார்க்கலாம். ஓகே, சோ பிரதான ஆசாரியன் யோசுவா முடிசூட்டப்படுதல், அது அவருடைய ரட்சிப்பின் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் ஒரு மிகப்பெரிய பகுதி, மிகச்சிறிய பகுதி 2 வசனம். எதுக்கு கிடைக்கும் சாப்டர் தனியா? உபவாசம் பற்றின கேள்வி. உபவாசம் இருக்கீங்களா? ஓகே, இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை என்னதான் உபவாசம் தான். அப்புறம் நமக்கு என்ன கேள்வி இல்லை. அடுத்தது பார்ட் 1ல கடைசி செக்ஷன் வசனம் 7:4 இருந்து 8:23 வரைக்கும் சகரியாவின் 4 செய்திகள். அதனுடைய விளக்கத்தால இது ரொம்ப டீப்பா போட்டோம்னா நிறைய வந்து பிரிவுகள். அதனால தலைப்பு எப்படி வச்சிட்டோம்னா சகரியாவின் 4 செய்திகள். ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே ரீகால் பண்ணிருக்கீங்களா? ரைட். எனக்கு 2-3 வருஷத்துக்கு தான் படிக்க போறோம், அதனால எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, வசனம் 1 to 1 வேண்டாம், நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், 1 to 3 சொல்லுங்க. முதல் பிரிவு மனம் திரும்ப அழைப்பு, இரண்டாவது தரிசனம், மூணாவது யோசுவா முடிசூட்டப்படுதல், என்ன கேள்வி சகரியாவின். சோ பார்ட் 2க்குள்ள போலாமா? பார்ட் 2ல எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 பிரிவு தான். ஏன்னா 2 பார் தானே, 2 பாருங்கள், 2 பிரிவு. முதல் பிரிவு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் மேசியாவை அவர்கள் புறக்கணித்தல். மேசியாவை அவர்கள் புறக்கணித்தல் பத்தி சொல்லி அது அவங்களுக்கு ஒரு பாரம். உண்மையாகவே அவங்களுடைய மிகப்பெரிய பாரம் தான் மேசியாவை ஏற்றுக்கொள்ள, மேசியாவை புறக்கணித்தல். அடுத்தது சகரியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14:23 வரைக்கும் மேசியாவின் அரசாட்சி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி பத்தின இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள இருக்கு. அப்படிங்கறத நம்ம இந்த புத்தகத்தை பார்த்து முதல் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வசனமா பார்க்க போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்? வெர்ஸ் பை வெர்ஸ் ஸ்டடி, வசனம் பை வசனமா தான் நம்ம போறோம். ஏன்னா வேதாகமம் எழுதப்பட்டது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் வெளிப்படுத்தின விசேஷம் மேற்கொண்டு எந்த ஆர்டர்ல எழுதிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல படிச்சா தான் அது விளங்கும். நம்ம ஆர்டர்ல மாத்தி படிச்சோம்னா கட்டாயமா அது விளங்காது. அதனால முதல்ல என்ன பண்ணானா வசனத்துடைய நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சகரியா எழுதின மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா வரிசையாக விஷயங்களை பார்க்கலாம். பட் சகரியா புஸ்தகத்தை பத்தி படிச்சிட்டோம். சகரியா இந்த புஸ்தகத்தை சொல்றது, அது புஸ்தகத்தை எழுதுன்னு சொல்றத விட
இந்த தீர்க்கதரிசனத்தை சகரியா சொல்லும்போது அது எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மேதோ பெர்ஷிய ராஜாக்களுடைய காலப்பகுதின்னு சொன்னாலே பெர்ஷிய ராஜாக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சில முக்கியமானவர்கள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கிங்ஸ் முதல்ல நமக்கு நல்லா தெரியும். முதல்ல யார் வந்திருக்கா? கரெக்ட். இங்கிலீஷ்ல சைரஸ், தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கோரேஸ் ராஜா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்பசிஸ், அவர் கொஞ்ச நாள் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேரியஸ், தரியு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜெரக்ஸ். ஆக்சுவலா ஆங்கிலத்தில அவங்க பேரை உச்சரிக்க முடியாது, தமிழ்லையும் கரெக்டா உச்சரிக்க முடியாது. அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு மேல வச்சோம். அர்த்தசாஸ்திர ராஜா. சோ ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர்ல மேதோ பெர்ஷிய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த தீர்க்கதரிசிகள் யார்? இந்த தீர்க்கதரிசி சகரியா வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சோ எந்த ராஜாவுடைய பீரியட்ல சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்னா தரி ராஜாவின் காலப்பகுதி. இது நம்ம வசனத்திலே பாத்தீங்கன்னா அப்பவே பார்த்தோம். சகரியா 1:1 பார்த்துட்டோம். தரி ராஜாவுடைய காலப்பகுதி. அப்ப தரி ராஜாவுடைய காலப்பகுதியில் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் சகரியாவை செலக்ட் பண்றாரு. சகரியாவை மட்டுமா செலக்ட் பண்றாரு பார்த்தா இல்ல, அங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆகாய் அண்ட் சகரியா, ஆகாய் அண்ட் சகரியா. ஆகாய் அப்படின்னா புரியுது, ஆகாய் தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் சகரியா தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு புத்தகம் இருக்கா தெரியுமா? என்ன புத்தகம்? ஆகாய் தீர்க்கதரிசி. எவ்வளவு ஈஸியா இருப்பாரு. சகரியா எழுதின புத்தகம் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம். சோ ஆகாயும் சகரியாவும் சமகால தீர்க்கதரிசிகள். மறந்துடாதீங்க, சமகால தீர்க்கதரிசிகள். அப்படின்னா நமக்கு என்ன கேள்வி மனசுல வரும்னா, தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி யூஸ் பண்றத விட்டுட்டு ரெண்டு தீர்க்கதரிசி ஒரே டைம் யூஸ் பண்றாருன்னா கட்டாயமா அது ஒரே வேலையா இருந்தா கூட வேற வேற விதமா தான் இருக்கும், டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் ஒண்ணுதான். எதுக்கு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான். ஆனா ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஏன் ஒரே டைம் ஏற்படுத்தப்பட்டாங்கிறதுக்கு ஒரு சில ஆராய்ச்சிகள் நமக்கு தேவை. பட் அந்த ஆராய்ச்சியை நம்ம முழுசா மேற்கொள்ளணும்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், முதல்ல இந்த சப்ஜெக்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. எத்தனை வருஷம்? கான்ஃபிடென்ட்டா வரல பதில். எத்தனை வருஷம்? 70 வருஷம். சோ 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பார்க்க போற எல்லா தீர்க்கதரிசனமும் சகரியா பேசுனது 70 வருஷத்திற்குள் அல்ல, 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்ப 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசம், ஆனா ஆட்சி செய்யறது மேதோ பெர்ஷியர்கள். ஆனா எந்த தேசத்துல இருக்காங்க? பாபிலோன் தேசத்துல இருக்காங்க. அங்க இருந்து புறப்பட்டா எங்க போகணும்? எருசலேம் போகணும். ஆனா எருசலேம் போக விருப்பப்படுவாங்களா ஜனங்க? கட்டாயம் விருப்பப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டா அலங்கமும் இடிஞ்சு போச்சு, ஆலயமும் இடிஞ்சு போச்சு, ஊரும் எரிஞ்சு போச்சு. சோ அந்த மாதிரி ஊர் போறதுக்கு ஜனங்கள் விரும்பல. அப்படி விரும்பாத சமயத்துல தான் தேவன் ஜனங்களை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துறார். அதான் முதல் ராஜா. அவர் பேர் என்னங்க? கோரேஸ் ராஜா. வாசிக்கலாம். எஸ்ரா. பாருங்க, நான் சொல்ற பாத்தீங்களா, சகரியா படிச்சா 3 புத்தகத்தை படிக்கணும் நம்ம. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. எஸ்ரா வசனம் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். கேள்வி கேட்பா டக்குனு ஆன்சர் நீங்க பண்ணணும். ஓகே. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முடிய எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியா என்ன சொல்லிருக்காராமா? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. அப்படி என்ன எரேமியா சொல்லிருக்கணும்? 70 வருஷம் இந்த ராஜாக்கள் பாபிலோனை சேவிப்பார்கள். 70 வருஷம் தேசம் இந்த ஜனங்களிட்ட இருந்து விடுதலை. 70 வருஷம் தேசம் விடுதலையை ரம்மியமாக அனுபவிக்கின்றதெல்லாம் படிச்சிருக்கணும். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னு 70 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷம், பெர்சியா ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். ஒரு நிமிஷம். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு போகணும்னு இஸ்ரேல் ஜனங்கள் முயற்சி எடுக்கிறாங்களா? தேவன் முயற்சி எடுக்கிறார். கண்டிப்பா தேவன் தான். அதை யார் மூலமா செய்யறாருன்னா ஒரு புரஜாதி ராஜா, கோரேஸ் ராஜா. அடுத்தது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமி ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். சோ கோரேஸ் ராஜா சொல்றாரு, தேவன் என்ன யூஸ் பண்ணி எருசலேம்ல என்ன கட்டறாராமா? ஆலயம் கட்டறாராமா. நல்லா யூஸ் பண்ணி. அப்ப இந்த ராஜாவுக்கு தேவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. தேவன் தன்னை கூப்பிட்டிருக்காரு தெரிஞ்சிருக்கு. கூப்பிட்ட தேவனுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு. அதான் சொல்ற கேட்டா தேவனுக்கு ஆலயம் கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறான்? எல்லாரும் இல்ல, எல்லாரும் திருப்பி போறதில்ல. யார் யாரெல்லாம் திருப்பி போகணும்னு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நினைக்கிறீங்களோ
அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேம். அந்த மாதிரி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நேரா எங்க போங்க? எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். சோ ஒரு புறஜாதி ராஜா சொல்றாரு, தனக்கு கீழ இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்கள் தேவனுக்கு உங்க ஊர்ல போய் ஆலயம் கட்டிங்க, தேவன் என்னை அழைத்தா கூப்பிட்டிருக்காரு சொன்ன உடனே இதை கேட்டு எல்லா ஜனங்களும் போயிருப்பாங்க? கட்டாயம் போறதுக்குரிய வாய்ப்பு இல்ல. ஆனா தேவன் யார முன் குறிச்சிருக்காரோ அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க. வாசிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது. ஃபர்ஸ்ட் process கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதுதான். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவர். நல்ல நோட் பண்ணி, யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ. எல்லாரும் போல யார் போயிருக்காங்க? தேவன் யார் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ, யார் யாருக்குள்ள தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா? எழுப்பினாங்க. சோ இவங்க போறப்ப அப்படிதான் போயிருப்பாங்க. ஆலயம் கட்டணும் ஒரு கடமை அப்படின்னு சொல்லி போயிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்க வந்திருக்கவே மாட்டாங்க. உற்சாகமா யார் இருக்காங்களோ அவங்க தான் போயிருப்பாங்க. உற்சாகமா இருக்கிற ஜனங்களுக்கு ஆலயம் ஒவ்வொரு ஸ்டேஜா கட்ட எப்படி சந்தோஷமா இருக்கும். வாசிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 11 12ஆம் வசனங்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எப்படி பாடிருக்காங்க? மாறி மாறி. என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல் சந்தோஷம். ஒருத்தர் ஊக்கப்படுத்திருக்காங்க சந்தோஷப்பட்டு. எதுக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக. ஆலயத்தை கட்டுறதுக்கா, ஆலயத்தை கட்டுறதுக்கா, சிட்டியை கட்டுறதுக்கா? ஆலயத்தை கட்டுறதுக்கு மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அஸ்திவாரம் போடணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அஸ்திவாரம் போடும்போது மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த, அதான் இதுக்கு முன்னாடி ஆலயம் இருந்திருக்கும்லங்க, இருந்திருக்குமா இருக்காதா? எந்த ஆலயம்? யார் கட்டின ஆலயம்? சாலமோன் கட்டின ஆலயம். அந்த ஆலயத்தை பார்த்தவங்க கூட இருந்திருக்கலாங்கிற ஒரு கருத்து. பட் அந்த ஆலயத்தை பார்த்தவங்க இருந்தாங்களே நமக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது, அஸ்திவாரம் போடுறப்ப இவ்வளவு பாருங்க, அஸ்திவாரம் போடுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். மகா சத்தமிட்டு என்ன பண்ணாங்கம்மா? ஏன் ஐயோ இப்படி போடுறவேன்னு சொல்லியா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நாங்க பல நாட்களா காத்திருந்தோம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இந்த பில்டிங் கட்டதுல இந்த ஆலயம் கட்டதுல திரும்பி வந்த பாபிலோன் கேப்டிவிட்டில இருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன் நினைக்கும் கேட்டீங்கன்னா, உடனடியாக அடுத்த ராஜாக்கள் மாறினாங்க. எங்க? பெர்சிய ராஜ்யத்துல, மேதோ பெர்சிய ராஜ்யத்துல அடுத்த ராஜாக்கள் மாறும்போது அங்க ஒரு ராஜா வர, அவர் பேரு அர்த்தசாஸ்டா ராஜா. அந்த அர்த்தசாஸ்டா ராஜா அரியணை ஏறோன்னு இங்க வேலை நடந்துருக்கு எருசலேம்ல. அவர் அரியணை ஏறணும் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இந்த ஜனங்க ஈஸியா எதிரிகளை ஜெயிச்சதெல்லாம் பாக்குறாரு. பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு தெரியும். தேவனுக்கு கீழ்படுத்திருந்தப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பெற்ற வெற்றிகளை நம்ம சும்மா சொல்லவே முடியாது. ஒரு நைட்ல ஒரு தூதன் 1,85,000 பேர் கொண்டிருக்காரு இந்த ஜனங்களுக்காக. சோ இவருடைய போர் யுக்திகள், கிதியோனுடைய யுத்தம், இதெல்லாம் பத்தி படிச்சுட்டு அந்த ராஜாவுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் போகுது. அர்த்தசாஸ்திர ராஜாக்கு என்னன்னா, இந்த ஜனங்களை நல்லா இருக்கு விட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னை தூக்கி சாப்பிடுவாங்க. அதனால உடனடியாக அவருடைய வளர்ச்சியை நீங்க என்ன பண்ணுங்க, தடை பண்ணுங்கன்னு சொல்லி அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. அதை கேட்டு அர்த்தசாஸ்திர ராஜா ஆலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார். வாசிக்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 20-21. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும். இருந்தாங்கல? எருசலேம்ல வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்களா இல்லையா? பேர் சொல்லுங்க. தாவீது, அப்புறம் சவுல், அப்புறம் சாலமோன், அப்புறம் எசேக்கியா, அப்புறம் தேவன். அதை மறந்துட்டீங்க எல்லாரும். எல்லா ராஜாக்களுக்கு பேர் யார் இருக்கா? அப்ப இந்த ராஜாவுக்கு தேவன் தெரியாது, ராஜாக்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த ராஜாக்களுக்கு என்ன தெரியும்? அப்ப இந்த ராஜாக்கள் என்ன பதில் சொல்லணும்? சொல்லுங்க. யார் பெரிய ராஜா? தேவன். அப்புறம் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும். நதிக்கு அக்கறையில் இருக்கிற சகல தேசத்தையும் ஆண்டு வந்தார்கள் என்றும். பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இப்பொழுதும்
நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இம்மீடியட்டா ஆலயத்தை மட்டும் இல்ல பட்டணத்தை கட்டுறதை என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். யார் நிறுத்தினா? அர்த்தசாஸ்டா ராஜா. சோ ஜனங்கள் நிறைய பேரு சந்தோஷமா பாடி ஆரம்பிச்ச அந்த ஒரு ஆலயம் கட்டும் வேலை இந்த ராஜாவால் என்ன ஆச்சு? தடைப்பட்டுச்சு. வாசிக்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு அப்ப எந்த வேலை நின்றுச்சு? நிறுத்துறது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே தான். சோ ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. சோ கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்க? இந்த process டோட்டலா நிறுத்தியாச்சு. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? வருத்தமா இருந்திருக்குமா? வருத்தம், பயங்கர வருத்தம். மறுபடியும் அர்த்தசாஸ்டா ராஜா கிட்ட இருந்து பர்மிஷன் வர வரைக்கும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் கரெக்டா ஒரு டைம் வருது. அந்த டைம் வரும்போது தேவன் அவங்களுக்கு மறுபடியும் ஆலயத்தை கட்ட வாய்ப்பு கொடுக்கிறார். வாசிக்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசி. ரெண்டு தீர்க்கதரிசி வந்தாச்சு. யார் யாரு? ஆகாய் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது செயல்தியரின் குமாரனாகிய செருபாபேலும். யாருங்க? செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி. அதான் யோசுவா நம்ம சொல்லி பார்த்தோம். ரெண்டு பேர். யார் ரெண்டு பேர்? செருபாபேல் யோசுவா ரெண்டு பேரும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். உடனே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜால என்ன பண்ண? பர்மிஷன் கொடுக்கல. யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு தினம் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இப்போ இந்த வசனத்துல மெயினா கண்டுபிடிச்சோம்னா நின்னு போன காலம் மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரால நின்னுச்சு? ஒரு ராஜாவால நின்னுச்சு. ஆட்டோமேட்டிக்கா தேவன் என்ன பண்றாரு? வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு. யார் மூலமா ஸ்டார்ட் பண்ணாரு? செருபாபேல் யோசுவா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணாரு. இவங்க ஸ்டார்ட் பண்ணது சொன்னது யார் மூலமா? ஆகாய் சகரியா. புரிஞ்சா உங்களுக்கு? சோ ஆகாய் சகரியா என்ற தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்துறத பேஸ் பண்ணி செருபாபேலும் யோசுவாவும் எழும்பி மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அவங்க எங்கதான் இருக்காங்க? இப்ப யூதாவுல இருக்காங்க. ஆனா ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்ல. சோ இவங்க சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் செருபாபேல், இன்னொருத்தர் யாருங்க? யோசுவா. ரைட். இப்போ இதெல்லாம் படிக்க நமக்கு இன்னொரு ஆள் ஞாபகம் வருமே. இஸ்ரேல் தேசத்துக்கு இதே மாதிரி கட்ட வந்தாரு. யாருங்க? நெகேமியா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ நெகேமியா எந்த ராஜா பேர் இருந்தாரு? அர்த்தசாஸ்டா ராஜா. நெகேமியா என்ன கட்டறதுக்கு பர்மிஷன் கேட்டாரு? யாரோ சொல்றீங்க ஆலயம், யாரோ சொல்றீங்க சிட்டிங். இல்ல, என்ன கட்டறதுக்கு? ஆலயம் கட்டறது. நல்லா இப்போ யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதுல ரெண்டுல, அதாவது ஆலயம் கட்டுறது பை செருபாபேல் யோசுவா, ஆலயம் கட்டுறது நெகேமியா. எது முதல்ல இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆலயம் நீங்க, அப்புறம் அலங்கம் இல்லை. அலங்கமா ஆலயம்? அலங்கம் தான் ஃபர்ஸ்ட் என்பது முற்றிலும் தவறானது. அப்படிதான் நினைச்சதுக்கு ஒரு வேலை நம்ம கிடையாது. நெகேமியா வந்தது ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி தான். அது வந்து நீங்க பைபிள்ல பெருசா காலக்கணக்கில் ப்ரூஃப்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்க வாழ்ந்த காலப்பகுதி ஓரளவுக்கு கணிச்சு எழுதியிருக்காங்க. அப்படி கணிக்கும் போது சில விடைகள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சொல்லிக்கலாம், அலங்கம்னா என்ன? மரிசுவர் என்ன? நமக்கு தமிழ்ல காம்பவுண்ட் வால். தமிழ்ல காம்பவுண்ட் வால். கரெக்ட். எனக்கு தெரியும், அதனால அப்படி கேட்டேன். தமிழ்ல காம்பவுண்ட் வால். ஓகே. சோ காம்பவுண்ட் வால் உள்ள எதுவுமே எல்லாம் கட்டுவாங்களா? அப்ப முதல்ல எதை கட்டிக்கணும்? கட்டாயமா ஆலயத்தை கட்டிக்கணும். அதுக்கப்புறம் எதை கட்டிக்கணும்? அலங்கம். சோ இதை வந்து கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பைபிள் வசனத்துல ப்ரூஃப்ல இருக்க முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நேரடியா சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா மேல எகிப்து, அது காலக்கணக்கு 950 BC 900 BC கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா எகிப்து, அசிரியா, பாபிலோன், பெர்சியா, இங்க எல்லாம் நம்மளால போயிருக்காங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அங்கங்க இருக்கிறப்ப அங்கங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளை வச்சு தேவன் சொன்னார். அது ரொம்ப இப்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஆகாய் சகரியா இல்லையா? சோ நோட் பண்ணிக்க பாருங்க, ஆகாய் சகரியா. அப்படியே நேரா மேல போங்க.
அவங்க எங்க இருக்காங்க? பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சு பெர்ஷியா ராஜ்யம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் அதாவது எக்ஸைல் அப்படின்னு போடுறது. எக்ஸைல் என்ன அர்த்தம்? சிறையிருப்பு. சிறையிருப்புக்கு கொஞ்சம் வெளியே வந்து அவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்க. எந்த வேலையை? ஆலயம் கட்டுற வேலையை பண்ணிருக்காங்க. ரைட், என்கரேஜ் பண்ணிருக்காங்க ஜனங்களை. அடுத்தது நெகேமியா வந்தது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்னாடி தான். சோ எந்த ராஜாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அர்த்தசாஸ்திராவுடைய காலத்துல தான் அவங்க கட்டினாங்க அப்படிங்கறத ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன நம்ம கன்ஃபியூஷன் வரும்னா சில இடத்துல போய் நம்ம சரித்திரத்துல தேடி பார்க்கறப்ப தரி ராஜா அர்த்தசாஸ்திர ராஜாலாம் நம்ம ஒரு பேர் நினைச்சிருக்கோம். இல்ல, அந்த மாதிரி இல்ல. தரி ராஜாவும் 1, 2 நம்பர் தான் இருக்கு. சிலதுல இருக்கு. அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கு. அது வந்து ஆளுடைய பெயர் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனா முதல்ல எதை தான் கட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆலயம் தான். ஆலயம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நெகேமியா அர்த்தசாஸ்திர ராஜா பர்மிஷன் வாங்கி போய் எதை கட்டியிருக்காருன்னா ஆலயம் கட்டியிருக்காரு. ரைட், புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னா ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப நெகேமியா எங்கதான் இருக்கணும்? கண்டிப்பா இங்க பெர்சியா ராஜ்யத்துல தான் இருக்கணும். சோ அதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு நமக்கு தெரியல. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? 2 தீர்க்கதரிசிகள். ஒருத்தர் பேரு ஆகாய், இன்னொருத்தர் பேரு சகரியா. இப்போ அடுத்த क्वेश्चन. முதல்ல நெகேமியாவா இவரான்னு பார்த்தோம். அலங்கமா ஆலயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ஆகாய் முதல்ல வந்தாரா சகரியா முதல்ல வந்தாரா? யோசி 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 சொல்லுங்க. என்ன தண்ணி விடு. ஆகாய் தீர்க்கதரிசி முதல்ல வந்தாரா சகரியா முதல்ல வந்தாரா? மாத்தவே மாட்டேங்குது. சகோதரர்கள் யாரும் பதில் சொல்ல. ரெண்டு பேரும் வந்தாங்க. 2 பேரும் வந்தனால கேள்வி கேட்கறாங்க. ஆகாய் கன்ஃபார்ம் செக் பண்ணிடலாமா? சோ நேரா ஆகாய்ட்ட போலாமா? ஆகாய், நீங்க இஸ்ரேல் ஜனங்களை ஆலயம் கட்டுறதுக்கு சொல்ல ஆரம்பித்த காலம் எது? கேட்கலாமா? வாசிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகி தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. நல்ல கவனிச்சுக்கோங்க. 6ஆம் வருஷமா? 2ஆம் வருஷம். தரிய ராஜாவுடைய 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக சகரியா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக டக்குனு வரலையே. ஆகாய் வரணும். ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக செயல்தீரின் குமாரனாகி செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் செருபாபேல் என்ற யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. சோ இப்ப ஆகாய் போய் மீட் பண்றார். யார? செருபாபேலையும் யோசுவாவையும் மீட் பண்ணி அவர் சொன்னது என்னவென்றால் 12ஆம் வசனம். அப்பொழுது செயல்தீரின் குமாரனாகி செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். சோ ஆகாய் தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். யார் யாரு? செருபாபேலும் யோசுவாவும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். 15ஆம் வசனம். தரி ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே. சோ தரி ராஜாவுடைய செகண்ட் இயர் எத்தனாம் மாசம்? 6ஆம் மாசம். நான் ஞாபகம் வைக்கணும். அந்த அளவுக்கு அக்யூரசி தேவையில்லை. சோ எந்த வருஷம் ஆகாய் போய் செருபாபேலையும் யோசுவாவையும் மீட் பண்ணார்னா தரி ராஜாவுடைய 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. அடுத்தது சகரியா எப்ப போய் மீட் பண்ணாரு? அப்படியே போறோம் டக்குனு புடிச்சிட்டு பாருங்க. வாசிங்க. சகரியா 1:1. சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. சோ யார் ரெண்டாவது போயிருக்காரு? சகரியா போயிருக்காரு. போய் என்ன பண்றாருன்னா தரியு 7ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகி 11ஆம் மாதம் போயிடுச்சு. அங்க 6ஆவது மாதம். இப்ப 8ஆவது மாதம் வந்து எந்த மாதம் போயிடுச்சு? 11ஆவது மாதம் போயிடுச்சு. 24ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டானது. சோ யாருக்கு உண்டானது? தீர்க்கதரிசனம் சகரியாவுக்கு. என்ன பர்பஸ்க்காக? ஆலயம் கட்டுறது. முதல்ல யாருக்கு உண்டானது? எதுக்காக? எதுக்கு 2 பேர்? இல்ல 2 பேருக்கு ஒண்ணா அனுப்பினா கூட என்ன சொல்லிக்கலாம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். எதுக்காக? ஒரே வேலைக்கு 2 தீர்க்கதரிசி. அவங்களுக்கு தான் போய் கேட்கணும்.
கேள்வி புரிச்சா இல்ல உங்களுக்கு? கேப் எவ்வளவு ரெண்டு பேத்துக்கும்? 2 மாசம். சோ 2 மாசம் கேப் இருக்கு. 2 மாசம் கேப்ல ரொம்ப வருஷம் செய்ய போற வேலைக்கு எதுக்கு முதல்ல ஒருத்தர், எதுக்கு ரெண்டாவது ஒருத்தர்? ஒருத்தர் முன்னாடியே போய் சொல்றதுக்கு, இன்னொருத்தர் பின்னாடியே போய் சொல்றது. ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் எடுக்கிறது ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சிருக்கலாம்ல. எதுக்கு 2 மாசம் கழிச்சு இன்னொருத்தர் அனுப்புறாரு? சோ நம்முடைய சிந்தனை வேற முடிஞ்சது. அவ்வளவு இதுமா சிந்திக்காது, வேற எங்கேயா போயிருக்கு. வசனம் கொடுக்குமா? ஆகாய் தான் முதல்ல போனாரு. ஆகாய் போய் இஸ்ரவேலர்களை மீட் பண்ணி என்ன சொல்லிருப்பாரு? ஏற்கனவே ஆலயம் கட்டுற வேலை என்ன ஆச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஜனங்க இங்க இருக்காங்க, நிறைய பேர் ஆலயம் கட்டுறது இருக்காங்க. ஆனா ஆலயம் தெரியல, கட்டல. அப்ப ஆலயத்தை கட்டலைன்னா அவங்க வீட்டை கட்டிக்க கூடாதுல்ல. ஏன்னா அர்த்தசாஸ்திர ராஜா நிறுத்துறது எருசலேம்ல கட்டுற வேலையை தான் நிறுத்துறாரு. இவங்க முதல்ல நிறுத்திட்டாங்க, ஆலயத்தை நிறுத்திட்டாங்க, எதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தேவன் சும்மா இல்ல, நேரா யார் அனுப்புறாரு? ஃபர்ஸ்ட் ஆகாய். ஆகாய் போய் எப்படி தெரியுமா பேசுறாரு? ஏற்கனவே படிச்சிருக்கோம். கன்சிடர் யுவர் வேஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அத கேள்வி கேட்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் ஆகாய் எப்படி பேசுறாரு வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. இதோ கொஞ்சம் கிடைத்தது. அடுத்து அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். இத படிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா படிச்சா சாஃப்ட்டா இருக்கு. நீங்க வந்து அறுக்கிறதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி சொல்லி பிராக நீங்க அறுக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஊதி போடுங்க. எப்படி இப்படி பயமா பார்க்க இப்படிதான் ஆகாய் சொல்லியிருக்காங்க. அவருடைய வார்த்தையோட தொழில் தெரியுது. ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாங்க நான் அப்படிங்கிற. அடுத்து நெக்ஸ்ட் எதின் நிமித்தம் என்றார். எதனால நீங்க ஊதி போடுவேன்? என் வீடு பாழா இருக்கிறப்ப. என் வீடு எந்த வீடு? ஆகாயோட வீடு. யாருடைய வீடு? தேவனுடைய வீடு பாழா கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவரவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். வீட்டு என்ன சூப்பரா கட்டிங்க, அது சூப்பரா சொல்லுவாரு. நீங்க மச்சுப்பாவி வீட்டுக்கெல்லாம் அழகா ஃப்ளோரிங் போட்டு நீங்க ஆண்டனா வச்சு டிஷ் டிவி வச்சு பார்த்துருக்கீங்க. அப்படி பயங்கரமா இருக்கு வார்த்தைகள். அப்ப என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு வந்து வேலை நின்று போச்சுன்னா இவங்க வீட்டை கட்டத்தை விட்டுருக்கணும். ஆனா இவங்க தங்கள் வீட்டை கட்டத்துல காமிச்ச ஆர்வத்தை எதுல காமிக்கல? தேவனுடைய ஆலயத்தை காமிக்கிறதுக்கு பத்திரைகள்னால 2 மாசத்துக்கு முன்னாடியே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எது தெரியுமா? நல்லா புடிச்சு திட்டார். அன்னைக்கு ஆகவே 1ஆம் அதிகாரம் கூட படிச்சு பாருங்க. இதே கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இதன் நிமிஷமே உங்களை எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு உங்க வீட்டை கட்டினாலும் சரி, உங்க வீட்டை நான் என்ன பண்ணிடுவேன்? ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன். முதல்ல நீங்க கட்ட வேண்டியது உங்க வீட்டை இல்ல, யாருடைய வீட்டை? தேவனுடைய வீட்டை. அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்டான, ஒரு ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முதல்ல அவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை உண்டு பண்றதுக்கு தான் ஆகாய் தீர்க்கதரிசி போறாரு. இதை கேட்டவுடனே தான் நம்ம செருபாபேல் அவங்க எண்ணத்துல இருந்திருக்கலாம். பட் அவங்க மட்டும் நினைச்சா என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. சோ அவங்க உடனடி என்ன பண்ணாங்கன்னா இதை கேட்டு ஜனங்கள் தேவனுடைய எச்சரிப்பு கேட்டவங்க என்ன பண்ணாங்க, கட்ட ஆரம்பிச்சாங்க. சோ ஹார்டா சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி. அடுத்தது 2 மாசம் கழிச்சு ஹார்டாவே சொன்ன என்ன எல்லாமே எல்லாம் விபத்து வீடு கட்டுவாங்க. அஸ்திவாரம் போடுறப்ப எப்படி இருந்தாங்க எல்லாருமே? இப்ப இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? கட்டிட்ட வீட்டை அதனால இதையும் கட்டுறேன் அப்படி இருக்க. சோ அடுத்தது அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி. அவர் தான் யாருன்னு பாத்தீங்களா? சகரியா. வாசிக்கலாம். அந்த வார்த்தைகளே இருக்கு பாருங்க. சகரியாவுடைய வார்த்தைகளே அந்த தேவனுடைய மைண்ட் என்னங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாரி. அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா? நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் ஊதி போடுவேன்னு சொல்லல. என்ன வார்த்தை? ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதித்திரமாக சொன்னார். 16ஆம் வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று. மன உருக்கத்தோட நான் எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று என்ன சொல்றாராமா? கர்த்தர் சொல்லி நீங்க என்னதான் உங்க வீட்டை கட்டினாலும் சரிப்பா, நான் சொன்ன உடனே என் வீட்டை கட்ட வந்தீங்க. சோ இப்போ நான் என்ன பண்றேன், உங்க மேல இறக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டை கட்டுறதுக்கு, என் வீட்டை கட்டுறதுக்கு நான் உருக்கத்தோட உங்களை திருப்பி கூப்பிடுறேன். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அருமையான வசனம். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல்
அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறினார். சோ ஆகாய் முதல்ல போனாரா அல்லது சகரியா முதல்ல போனாரா? ஆகாய். எதுக்கு ஒரே வேலைக்கு ரெண்டு தீர்க்கதரிசி? ஆகாய் போனது ஒரே விஷயத்தை கொஞ்சம் ஆழமா கோபமா பாசமா சொல்றதுக்காக. அதே சகரியா போனது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே சேம் விஷயத்தை தேவனுடைய உருக்கத்தை இரக்கத்தை முன்னிட்டு இது நீங்க சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக போனாரு. ரெண்டு விஷயம் ஒரே ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட் என்ன? ஆலயம் கட்ட வேண்டும். புரியுது உங்களுக்கு? சோ ரெண்டு விஷயம் தேவன் அனுப்புறாரு. இப்ப நமக்கு இதுல யார் மேல ரொம்ப அன்பு வருது? ஆகாய் மேலயா சகரியா மேலயா? ரெண்டு பேருக்கு மேலே பதில் சொல்லி தப்பித்தவங்களுக்கு பாராட்டுகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பரவாயில்ல, தேவன் நம்முடைய நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கறான்னு சொல்லிட்டு அவங்க என்ன புரிஞ்சிருப்பாங்கன்னா பரவாயில்ல, தேவன் நம்மளை கூட என்ன பண்ணிருக்காரு, நினைச்சிருக்காரு. திருப்பி சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன புரிஞ்சிருப்பாங்க? சகரியா சொன்ன உடனே தேவன் நம்மளை கூட நினைச்சிருக்காரு. என்ன நினைச்சிருப்பாரு? தேவன் நம்மளை கூட நினைச்சிருக்காரு. அர்த்தம் இருக்கிறதால சொல்லிருக்காரு, தேவன் நம்மளை கூட நினைச்சிருக்காரு. நாம தான் அவரை நினைக்கல. நம்ம அவரை நினைக்காம நம்ம வீட்டை கட்டணும். அவரு நாம நம்ம வீட்டை கட்டினாலும் நம்மளை நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான், நம்மளை நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் சகரியா என்ற வார்த்தையின் அர்த்தம். அதுக்கு திருப்பி அந்த வார்த்தை சொல்றேன். சகரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன? The Lord has remembered. The Lord has remembered. கீழ பாத்தீங்கன்னா யாவே remembers. ஹீப்ரு வேர்ட் படி பார்க்கும்போது யாவே remembers. தமிழ்ல பாத்தீங்கன்னா தேவன் நினைத்து இருக்கிறார். இப்ப சகரியாவுக்கு சகரியா என்று பெயர் வைத்தது யார்? சகரியாவுடைய அப்பா அம்மா. சகரியாவுடைய அப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க. ஆனா சகரியாவுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பெயரை வைக்க சொல்லி தூண்டி இருக்கிறது யாரா தான்? கண்டிப்பா கண்டிப்பா தேவன். ஏன் தேவன் இந்த பெயரை வைக்க சொன்னாரு? அவர் பின்னாடி என்ன வேலை செய்ய போறாரோ அதை வச்சிருக்காரு. அப்ப குழந்தையா பிறக்கிறப்பயே தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறார். ஏன் பேர் வைக்கிறார்னா அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை தனக்கு செய்ய போறாங்களோ அதே பேரை வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் யார் பேர் வச்சா? நம்மளே வச்சிருக்கோம். நமக்கெல்லாம் யார் பேர் வச்சது? தேவன் தான் வச்சார். எப்ப தெரியுமா? அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு 15 பேருக்கு பேர் வச்சார். நம்ம பழைய பேர்லாம் யோசிக்க கூடாதுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி என்னன்னு கேக்குறீங்களா? அப்படிதான் பாக்குறீங்க. அக்டோபர் 2ஆம் தேதி என்ன வச்சது? கார்த்திகை ஆயிடுச்சோ? அக்டோபர் 2ஆம் தேதி 15 பேர் தேவனோடு உடன்படிக்கை செய்யும் போது தேவன் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. எதுக்கு அந்த பேர் வச்சாரு? பின்னாடி அவங்க தனக்காக என்ன செய்ய போறாங்களோ அதே பேரை வச்சிருக்காரு. 9 தொப்பி போட்டு விட்டுருக்காரு. தொப்பி நம்பர் 1 ஐயோவா, அப்படி ஒரு தொப்பியா? நோட் பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரன் பேர் வச்சிருக்காரு நமக்கு. அப்ப தேவனுடைய ஊழியக்காரங்கிற வாய்ப்பு வர்றப்ப அந்த தொப்பி எடுத்து போடுவோம். இப்படி 9 தொப்பி பார்க்கலாங்களா? கிடைக்கல உங்களுக்கு தேடி பார்க்க. ஓகே ரைட். சோ 9 ஹேட்ஸ் அப்படிங்கிறது 9 மட்டும் இல்ல, நமக்கு நிறைய பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்காரு. எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. சோ சகரியாட்ட வந்துடலாம். சகரியா பத்தின இன்ஃபர்மேஷனோட முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது சகரியா புத்தகத்துல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்னா இந்த பார்ட் எல்லாத்தையும் அப்படி ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது பார்ட் 1ல இஸ்ரவேலின் எதிர்காலம். அதுல முதல் பகுதி என்ன பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் மனம் திரும்ப அழைப்பு. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்குமே, மனம் திரும்ப யாரை அழைக்க போறாரு? இஸ்ரவேல். யார் லீடர் இருக்கு? மார்த்தியா. யார் லீடர்? செருபாபேல், யோசுவா. யார் அழைக்கிறார்? தேவன். எதுக்கு அழைக்கிறார்? ஆணைங்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய எதிர்காலம். அருமையான பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? சோ முதல் செக்ஷன் அவருடைய எதிர்காலம். அதுல மனம் திரும்ப அழைப்புங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அழைப்பை தேவன் கொடுக்கிறாரு. யார் கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. யார் மூலமா கொடுக்கிறாரு? சகரியா மூலமா கொடுக்கிறாரு. எதுக்குன்னா அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்காக. வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாரி 1ஆம் வசனம் மன்னிக்கவும். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்தில் 8ஆம் மாதம் இதெல்லாம் நமக்கு காலக்கணக்கு தெரியும். 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. அப்ராக்ஸிமேட்லி வருஷம் என்ன வருகிறது வாய்ப்பு இருக்கு. அப்ராக்ஸிமேட்லி இயர் தரிய ராஜாவுடைய 2ஆம் வருஷம் என்ன இயரா இருக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா
536க்கு பின்னாடி, ரைட்? ஏன்னா 536 என்ன நடந்துச்சு? 536 என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியும். அந்த காலக்கணக்கை பத்தி இன்ஃபர்மேஷன் அதிகமா புதுசா வந்து நம்ம சொல்லல. 536 தான் 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதான் முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு அப்புறம்னா வருஷம் நேரத்துக்கு குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா பிசி. அப்ப 536க்கு அப்புறம்னா 537 538 போகாது, 536 குறைஞ்சிட்டு வரும் டுவர்ட்ஸ் 0. சோ 0 யார் வந்துருவா? நம்ம ஆண்டவராய் இயேசு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அப்ராக்சிமேட்லி பெர்சி ராஜாக்களை வச்சு பார்க்கும்போது இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா தரியு 1 காலப்பகுதி 521 இருந்து 486. மோஸ்ட் ஆஃப் தி ரைட்டர்ஸ் கொடுத்திருக்கிற விளக்கம் என்ன? கிமு 520 தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. கிமு 520. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி. இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டும்போது அடுத்தது தடை வராம கட்டினாங்க பார்த்தா இல்ல. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? தடை வந்துச்சு. தடைனா சாதாரண தடை இல்ல. இவங்க ஆலயம் கட்டுறாங்க, ஊரை கட்டுறாங்க தெரிஞ்சாலே பக்கத்துல இருக்கிற பொற்காதி ராஜாக்கள் கூட கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். அவங்களால தாங்க முடியாது. நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. இவங்க எதிரிகள் காத்துட்டு இருந்தாங்க. இந்த எதிரிகள் வந்து இவங்க ஆலயம் கட்டுறதை விரும்பாம ஆலயம் கட்டுறது என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. அந்த சமயத்துல கம்ப்ளீட்டா உட்கார்ந்து பக்கத்துல இருந்து 2 தீர்க்கதரிசிகள் அவங்களை கட்ட வைக்கிறாங்க. கட்ட வைக்கிறது 2 தீர்க்கதரிசிகள், கட்டாம தடுக்க வைக்கிறதுக்கு அவருடைய எதிரிகள். எல்லாத்தையும் மீறி இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி முடித்தார்கள். அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த 2 தீர்க்கதரிசிகள். யார் யாரு? ஆகாய் 1, சகரியா 1. சோ இந்த பாடத்தை இப்ப டைப் அண்ட் ஆன்டைப் முறையில பாக்குறதுனால இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கலாம் கேட்கிறேன். ஞானஸ்நானம் அருமையானது. ஞானஸ்நானம் அருமையானது. பட் ஞானஸ்நானத்துல என்ன நடக்குது? என்ன ஆரம்பிக்குது? பழைய மனுஷன் நினைச்சு புது மனுஷன் வருது. நல்ல அருமையான கம்பேரிசன். ஆலயம் கட்டுறது விட்டீங்களா? மறந்துட்டீங்க. என்ன கட்டுறோம்? ஆலயம் கட்டுறோம். நம்ம ஆலயம் கட்டுறோமா? இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டாங்க. நம்ம கட்டுறோம். கட்டுறோமா? சரி கட்டுறோம். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகை. சோ இது சாதாரண டெம்பிள் இல்ல, ஆவிக்குரிய ஒரு ஆலயம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. சோ நம்மளும் கட்டிட்டு இருக்கோம். எதைய? ஆலயத்தை. எந்த ஆலயம்? ஆவிக்குரிய ஆலயம். அந்த ஆவிக்குரிய ஆலயத்துல நம்ம என்னவா மாதிரி கட்டிட்டு இருக்கோம்? ஜீவனுள்ள கற்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. எப்ப? ஞானஸ்நானத்துல தேவனாலே பெற்றும் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றையும் நீங்கள் அல்லவென்று அறிவீர்களா? சோ நம்ம எல்லாரும் என்ன கட்டிட்டு இருக்கோம்? பதில் வராது. சவுண்ட் நிறுத்தியாச்சு, முடிச்சது. என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, எப்படி போயிட்டு இருக்கு வேலை? முதல்ல அதான் அப்படியே எப்படி மாதிரி ஆலயம் கட்டும் போது ஏதாவது தலைவர் வாங்கி கட்டாம போகலாம் அப்படி இருக்கு. ஆனா கண்டிப்பா ஆலயம் கட்டுறதுக்கு என்ன வரும்? தடையை மீறித்தான் ஆலயத்தை கட்டணும். ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ஓடும்போது ஓடு களத்துல இடையில ஒரு தடையை வச்சா தடையை பார்த்து நிப்பாரா, தடையை பார்த்து இன்னும் ஸ்பீடா ஓடி தாண்டுவாரா? அப்ப நார்மலா ஓடுறவங்களுக்கும் தடை ஓட்டத்துல ஓடுறவங்க என்ன வித்தியாசம்னா, நேரா ஓடுறவங்க அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. தடை இருக்குன்னு தெரிஞ்சு ஓடுறவங்க தடை வரும்போது தாண்டணும்னு சொல்லி ஓடுவாங்க. நம்ம கட்டிட்டு இருக்கிறால எந்த மாதிரி ஆலயம்? ஓடுற ஆலயம். நம்ம கட்டுற ஆலயம் தடையை தாண்டி தாண்டி ஓடுற ஒரு ஆலயம்னா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? பயங்கர ஸ்பீடா. நமக்கு தடை வருதா? தடை வருது. யார் யாருக்கு தடை வருது? அப்போஸ்தலர் லிஸ்ட் போட்டு கிளியரா கொடுத்தாரு. உங்களை ஆலயம் கட்ட விடாம தடுக்கிறது முதல் ஆள் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நீங்களா? வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதோட முடிஞ்சது நினைக்க முடியாது.
அது மட்டுமே அல்ல. அடுத்தது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டமா? இவங்க கூட நம்ம போராட்டமா? இவங்க கூட நம்ம போராட்டமா? எது போராட்டம்? அவங்க சொத்தை நம்ம பிடிக்கிட்டோம், அதனால போராட்டமா? இல்ல, நம்ம ஆலயம் கட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. சோ ஆலயம் கட்ட விடாம என்ன பண்றாங்க? தடுக்கிறாங்க. இதே மாதிரிதான் யாரையும் கட்டாங்க? இஸ்ரேல். ஆனா கட்டினாங்களா இல்லையா? எப்படி கட்டினாங்க? தடை வந்தாலும் தடையோட அவங்க எதை பெருசா நினைச்சாங்க? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கறது தான் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஆகாய். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம கண்டிப்பா ஓட்டத்துல தடைகள் வரும் புரிஞ்சுக்கணும். அதை எதிர்த்து நிற்கணுங்கிறதை புரிஞ்சுக்கணும். வாசிங்க 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். பாதியில விட்டவர்களாய் அல்ல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்க கையில் எடுத்து வருங்க. உங்க எதிரியோட கையில் எடுத்து வரல, நீங்க கையில் எடுத்து வர. இப்ப எதிரி நம்மள அடிக்கிறதுக்கு கையில ஒரு ஆயுதத்தோட வரா. யார் யாரெல்லாம் எதிரி நமக்கு? முதல்ல நம்ம தான். இப்ப நாமளே நம்ம அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வரோம். எந்த ஆயுதம்? நம்மள எதிர்க்கிறது நம்ம கொடுக்கிற பழைய மனுஷன். சோ பழைய மனுஷன் எந்த ஆயுதத்தை எடுத்து வருவான்? பழைய, அதாவது வீக்னஸ். சொல்லணுமா? வீக்னஸ். சோ வீக்னஸ்க்கு ஆயுதத்தை எடுத்து அடிக்க வரா. ஆயுதத்து பேரே வீக்னஸ். ஆனா ஆயுதத்து பேரே வீக்னஸ். அதுல போய் தோத்து போயிட்டு இருக்காங்க. பழைய மனுஷன் எடுத்து வர ஆயுதம் வீக்னஸ் இல்லையா? ஆனா வீக்னஸ் தோத்து போயிட்டு இருக்காங்க. தோத்து போகக்கூடாது. சோ வீக்னஸாலே வச்சுட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம். வீக்னஸ மேல கொண்டு வந்தா நம்மளை அழிக்கிறதுக்கு வேற யார் வர யோசிச்சு? வாட் இஸ் அவர் வீக்னஸ்? இப்ப மட்டும் பக்கத்துல பார்க்க வேண்டியது. இவருக்கு என்ன வீக்னஸ்? அவருக்கு என்ன? நோ, அவருக்கு என்ன வீக்னஸ், இவருக்கு என்ன வீக்னஸ் பார்க்கிறது ஒரு பெரிய வீக்னஸ். நம்ம எதை பார்க்க கூடாது? ஓகே. சோ நம்ம கையில எடுத்துக்கலாம். எதை? அவன் வீக்னஸ் எடுத்து நம்ம அடிக்க வரப்ப தேவனுடைய வசனங்கிற ஆயுதத்தை. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து எதிரிகள் அட்டாக் பண்ண வரப்ப அவங்க தேவனுடைய வார்த்தை என்கிற வசனத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க 2 பேர். யாருங்க? ஆகாய் ஒருத்தர், அப்புறம் அக்பர் ஒருத்தர். சரி, எங்களுக்கு யார் தீர்க்கதரிசி? எங்களுக்கு தீர்க்கதரிசி தான் நாங்க கட்டிடுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. என்னைக்கு இப்படி சொல்றீங்க பாக்குற மாதிரி இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? எப்படி சொல்றீங்க? வசனம் அவ்வளவுதான் முடிச்சிருக்கு. அவர் தீர்க்கதரிசியா? ஆமா. எப்படி சொல்லலாம்? பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றாரு. ஆஹா, அது மட்டும் இல்ல, உபாகமத்துல கிளியரா தேவன் சொல்லிட்டாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, மோசேயை பார்த்து, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி. யார் அது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள் நம்மளை என்கரேஜ் பண்ண இந்த பக்கம் எதிரிகளை பூரா என்ன பண்ணிக்கலாம்? டிஃபீட் பண்ணிட்டு நம்ம எதை கட்டிடலாம்? ஆலயத்தை கட்டிடலாம். இயேசு கிறிஸ்து ஒரே தீர்க்கதரிசி மட்டும் நமக்கு இருக்காரு, ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல். நம்ம கட்டற ஆலயத்துக்கு அஸ்திவாரமே யாருடா? அப்போஸ்தலர். ஏன் அஸ்திவாரம் போட்டுருக்கு? நம்ம அஸ்திவாரம் கட்டறதுக்கே காரணம் தீர்க்கதரிசி வசனங்கள் தான். அதை போட்டு நம்ம கட்டறோம். அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசங்கள் தான் காரணம். அதனால அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இந்த ஆலயத்தை உடைக்க முடியுமா? இந்த ஆலயத்தை கட்ட முடியுமா? ஒரு ஸ்லாங்ல தலையாட்டிங்க கட்டாயமா கட்டலாம். யார் நினைச்சா கட்டலாம், நம்ம மட்டும் நினைச்சா கட்டலாம். ஏன்னா நம்ம கிட்ட தான் மிகப்பெரிய ஆயுதம், எல்லா எதிரிகளையும் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கு, தேவனுடைய வசனம். இப்ப நம்ம உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்த விஷயத்த கோயம்புத்தூர் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? நம்மள சொல்லுவாங்க, பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியும்.
அவ்வளவுதான். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருந்துக்கலாம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாமே மத்தவங்க கூட பெஸ்ட் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த பெஸ்ட்டை எப்படி நம்ம பெஸ்டா மாத்தணும்னா பெஸ்டா கட்டி காமிக்கணும். அப்பதான் நிறைய வாங்கிக்கணும் இல்லையா? சோ அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் என்ன ஆலயமாக எழும்புகிறது? என்ன ஆலயமாக எழும்புகிறது? யார் அது மாற போறது? யார் அது? எவ்வளவு அழகா சொல்லி மாட்டேன். வெரி குட். அடுத்து 22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் தேவனுடைய ஆவியினாலே ஆலயமாக வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ பில்டிங் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. எதிரிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ஜெயிச்சலாமா? அதுக்கு யார் உதாரணம்? அப்போஸ்தலன் பவுல். இப்போ பார்த்த சப்ஜெக்ட் ஒரு உதாரணம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டும் போது வந்த எதிர்ப்புகளை வீரனாங்க. இன்னொன்று பாருங்க, ஆலயம் கட்டாம இருந்ததுக்கு எத்தனை காரணம் இருந்துச்சு? நடப்பட்டுச்சு. அப்புறம் கட்டினாங்க. கட்டுறப்ப எல்லாருமே வரல. அப்புறம் ஆகாய் போய் கொஞ்சம் டஃபா சொன்னாரு. அப்புறம் சகரியா போய் சொன்னாரு, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? சோ இப்ப சொல்லுங்க, நமக்கு தீர்க்கதரிசி சொன்ன உடனே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய ஆலயத்தை கட்டி முடிச்சோமா? முடிச்சிருச்சு. கட்டி முடிச்சோம். உடனே தலையாட்டி நீங்க தலையாட்டாங்க. எல்லாரும் அமைதியாக நீங்களே தலையாட்டிக்கோங்க. கண்டிப்பா. ஓகே. சோ நமக்கு ஐயோ நமக்கு ஆகாயா சகரியா? நமக்கு ஆகாயா சகரியா? ஒரு கூ மட்டும் நமக்கு ஆகாய் எப்பவுமே பயங்கர டஃப்பா சொல்லுவார். அங்க பாத்தீங்க, பரிசுல பாத்தீங்களா? அதே விஷயத்த சேம் விஷயத்த அன்பா சொல்றதா அன்பின் பிரமாணம். இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம எதை கட்ட வேண்டியது? ஆலயத்தை கட்ட வேண்டியது. ஓகே. சோ சகரியா புத்தகத்துடைய அறிமுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சோ வாரம் என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம வந்து படிச்சுட்டு வரோம். சரிங்களா? சோ இதுல எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டிக்கொண்டு எல்லாரும் வீட்டுல போய் ரீகால் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி படிச்ச கேரக்டர் டெவலப்மெண்ட் பிளைனா வந்து உட்கார்ந்தா கூட ஒரு வாரம் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் கொஞ்சம் ஏன்னா படிப்படி வசனங்கள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வாரம் மாறும். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. தொடர்ந்து கேட்டா மட்டும் அது நமக்கு புரியும். அதனால ஹோம்ஒர்க் வீட்டில் நீங்க பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார்கள். ஆமாம்.